ஒரு அழுகைக்கு சூழ்நிலையாக இருக்கிற ஒரு துக்க நிலைகள் இருந்தாலும் சரி, அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டா அது ஈக்குவலேட் பண்ற அளவுக்கு ஒரு விஷயம் நடக்கும். ஸோ அதனால எது வருதா வா, போறதா போ. அத பத்தி நீங்க எதுவும் கவலைப்படாதீங்க. ஏன்னா ஏமாற்றம் என்பது எப்படின்னா, ஏமாற்றம் அது ஆப்போசிட். நம்ம திருப்பி பல வகையில கொண்டு வந்து கையில சேர்க்கிறதுக்கு அது ஒரு சூழ்நிலை. சூழ்நிலை தான் அது. அப்ப நம்ம ஏமாற்றப்பட்டோம், ஒரு பணம் நம்ம இழந்துட்டோம் அப்படின்னு வச்சுக்கங்களேன், வருத்தருக்கு தான் செய்யும். வருத்தப்படாம இருக்க முடியாது. பட் ஆனா, ஓகே. இது மூலியமா நமக்கு ஏதோ விஷயம் கிடைக்க போகுதுன்னு ஒரு மீனிங். அந்த வகையில அப்படி நீங்க நல்ல எல்லாம் நன்மைக்கு, எல்லாம் நன்மைக்கு, எல்லாம் நன்மைக்குன்னு நம்ம எடுத்துக்கணும். ஸோ, ஏதோ காரணத்துக்காக நடக்குதுங்க. இது நடக்கன்னு இருக்கு. நடந்துச்சு. அப்படி பாசிட்டிவா திங்க் பண்ணுங்க. ஏன்னா பாசிட்டிவ் அது திங்க் பண்ணாங்க திங்க் பண்ண மாட்டாங்க. நினைப்பாங்க. பட் அது முழுமையா பாசிட்டிவா திங்க் பண்ணி நீங்க ஏத்துக்கிட்டீங்கன்னா, அதோட பலன உடனே உங்க கண் எதிர்ல காணுவீங்க. அதனால ஏமாற்றம் என்பது ஒரு பொக்கிஷம். ஏமாற்றம் அது ஒரு பொக்கிஷம். அது சூழ்நிலை. அது மூலியமா நம்மளுக்கு பல விஷயங்கள்ல, பல தரப்பு விஷயங்கள்ல பல பேச வைக்கும், சிந்திக்க வைக்கும். அதுல அதோடைய சூழல்ல இருக்கிற பாதைகள நம்மள போக வைக்கும். நம்ம ஏமாற்றப்பட்டோம் இல்லையா? அதை விட பல மடங்கு உயர்வான விஷயங்கள்ல கிடைக்கிறதுக்கான சூழ்நிலையை உருவாக்குவது தான் இந்த ஏமாற்றம். ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேங்க. இப்ப என்னன்னா, ஒரு நபர் என்ட்ட வந்தாரு. நான் வந்து வீட்ல தான் இருந்தேன். சடனா வந்து தன்னுடைய ஸ்கூல் பையனுக்கு வந்து ஃபீஸ் கட்டணும்னு சொல்லிட்டு கேட்டிருந்தாரு. பட் நான் என்ன பண்ணேன், எனக்கு வந்து அந்த டைம்ல என்ட்ட பணம் இருந்தது. பணம்லாம் இல்ல. பணம் இருந்ததால என்ன பண்ணேன், நானே கொண்டு போய் குடுத்துட்டேன். குடுத்துட்டு விட்டுட்டேன். திரும்ப இன்னொரு நாள் மறுநாள் வந்து இன்னொரு 10,000 தேவைப்படுது. திருப்பி 10,000 குடுத்தேன். ஒரு 15,000 குடுத்துட்டு வச்சுக்கங்களேன். அந்த விஷயம் திருப்பி கிடைக்கும்னு எதிர்பார்க்கல. நான் 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 என் மனசு ஸ்ட்ராங்கா முடிவு பண்ணிட்டேன். நம்ம ஏமாந்துட்டோம். அவன் பொய் சொல்லி என்ட்ட வாங்கிட்டான் அப்படின்னு நான் முடிவு பண்ணிட்டேன். ஆனா விட்டுட்டேன். இது திரும்ப வராது. சரி அ விட்டுட்டேன். நான் அதுக்கோசரம் கண்டுக்கல நான். எனக்கு தெரிஞ்சு தான் குடுக்குறேன். அவன் ஏமாத்துறான்னு தெரியும். ஏமாத்த போறான்னு தெரியும். ஆனா வந்து அவன் சொல்றது உண்மையா இருந்துச்சுன்னா, உண்மையா இருந்துச்சு என்ன பண்றது நம்ம? சரி பொய் சொல்ல தெரியாது இல்லையா? நல்லதோ கெட்டதோ சரி காசு குடுத்து அனுப்பிச்சுட்டேங்க. ஆனா, நம்ம ஏமாற்றப்ப நான் முடிவு பண்ணிட்டேன். நான் ஏமாத்துட்டேன் நான் வந்து கன்ஃபார்ம் பண்ணிட்டேன். ஆனா, நான் யாரு நம்ம ஏமாந்தோம்னு நெனச்சேன் இல்லையா? ஆனா, நான் இத்தன நாளா உழைச்சு ஒரு விஷயம் பண்ணணும்னு நெனச்சுட்டு இருந்தேன் இல்லையா? ஆனா, அவன் என்ன பண்ணான், மனசுல ஆழமா வச்சுக்கிட்டு, எனக்கு திரும்ப எனக்கு ஹெல்ப் பண்றான். அந்த நன்றி கடன திருப்பி ஹெல்ப் பண்றான். எப்படி? பல கோடி ரூபாய் பிசினஸ எனக்கு உருவாக்குறதுக்கு, ப்ராஜெக்ட்ட அந்த ப்ராஜெக்ட்ட உருவாக்குறதுக்கு ஒரு தூணா இருக்கிறான். ஏன்னா